ஒரு தரம் அவருடைய அம்பாசிடர் காரில் சென்னைக்கு என்னை கூட்டிகிட்டு வர்றாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சென்னைக்கு வரோம். நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். போகுது ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி போகுது அம்பாசிடர். என்னையும் அப்படி இழுக்க மாட்டாமல் போகுதுன்னா அப்படி தான் பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஏழை கட்சி தானப்பா அப்படின்னாரு. ஒப்புறாரு ஏழை கட்சி தானப்பா அப்படி தான் பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் இப்படி பேசிக்கினே போனோம். அவர்கிட்ட சொன்னேன், ஏன்யா நீங்கள் தமிழ்நாடு முழுவதுக்கும் அரசியல் நடத்தாமல் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக உங்கள் சமூகத்துக்காக மட்டும் நடத்துறிய அப்படின்னு கேட்டேன். நாடு பூராவுக்கும் அரசியல் நடத்துகிற போது உங்களுடைய சமூகம் தானாக உங்கள் பின்னால் வரும். தமிழ்நாட்டுக்கு தான் அரசியல் நடத்தினார் காமராஜர், அவருடைய சமூகம் ஒரு பின்னால் வரலையா? முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டுக்காக தான் அரசியல் நடத்தினார், தேவர் சமூகம் ஒரு பின்னால் வரலையா? உங்கள் சமூகம் உங்கள் பின்னால் வரும். நம்மளில் ஒருத்தன் அறிவாளி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வருவார். எதுக்கு ஐயா நீ முழுவதும் நடத்தாமல் கட்சி ஜாதிக்காக நடத்தணும்னு கேட்டேன். கட்சி ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்கிறார், ஆனாலும் ஜாதி கட்சியாக தான் அறியப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொன்னோன்னு அவர் என்ன சொன்னான்னு பார்க்கணும். ஏன்ப்பா கொஞ்சம் பேர் வர்றேன் அவனையும் விரட்டிடுவோங்கிறிய நீ. நல்லா பேசுவாருங்க, எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். அவர் மனம் புண்படியானதை சொன்னால் கூட அறிவுபூர்வமாக அது மறுப்பார். டக்குன்னு ஒரு கமெண்ட் வந்துடும். எது வேணாலும் பேசலாம், அவர்கிட்ட யோசிக்க வேண்டியதே இல்லை. அது ஒரு நல்ல விவாத தன்மை உடையவர். அறிவுபூர்வமாக எதையும் அறிந்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். அது ரொம்ப அபூர்வமான குணம். ஒரு புதிய கருத்தை உங்களால் ஏற்ற முடியும் அவரிடம் என்றால் அவர் மாறிக்கொள்வார். நான் வைத்திருந்த கருத்துக்கு மாறா நீ எல்லாம் என்னோட பெருசா என்றெல்லாம் கேட்க மாட்டேன். அதுதாங்க அவருடைய வளர்ச்சிக்கே அடிப்படை. அதெல்லாம் ஒன்று. அவருடைய டிவி போல் தனித்தமிழில் அழகாக பிறமொழி கலப்பில்லாமல் செய்தி வாசிக்கின்ற வேறொரு தொலைக்காட்சி எது இருக்கிறது சொல்லுங்கள்? மக்கள் தொலைக்காட்சி மாதிரி. மக்கள் தொலைக்காட்சி அது பார்க்க முடியாது. அதில் நடிகை வரமாட்டா, கூத்து நாட்டியம் இருக்காது, சினிமா பாட்டு இருக்காது, காதல் காட்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது. விவசாயம் இருக்கும், அது வேற விவசாயம் இருக்கும், அது இருக்கும். நம்ம நாட்டுக்கு கிராமிய கூத்துக்கள்லாம் வச்சுருப்பாரு. அது பார்க்குறது ரொம்ப சிரமம்.